டெம்பிள் வந்து காசி விஸ்வநாதர் பழங்காலத்து கோயில். இந்த கோயிலில் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் இந்த கோயிலில் வந்து தான் நாங்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்குக்கு தீபமெல்லாம் ஏற்றி விடுவோம். இந்த வருஷம் என்னமோ மழை இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துலையே நாங்கள் பண்ணணுமேங்கிறதுக்காண்டி இங்கேயே வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப வருஷமாக இது வந்து பல்லாண்டு காலமாக இந்த இடத்துலையே வந்து வந்து நாங்கள் பண்ணிட்டு போகிறதுனால இங்கே வந்து செஞ்சால் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. அதனால் நாங்கள் இங்கேயே வந்திருக்கோம். இந்த பூஜை வந்து எதுக்காண்டி செய்கிறோம்னா, அவங்கவுங்க கணவர்கள் எல்லாம் ஆயுசு பலமாக நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி இந்த பூஜையை செய்கிறோம். இது வந்து பழங்காலத்துலேருந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த இது ஒரு பூஜை. அதை வந்து இந்த காலத்துலேயும் நாங்கள் தவறாமல் செய்கிறோன்னா, இன்னும் வர காலத்துலேயும் நம்மளோட சந்ததிகளும் இது செய்யணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கு தகுந்தாப்புல காலமும் நம்மளுக்கு வந்து துணை செய்யணும். ஆற்றுல வந்து தண்ணி வரணும், மழை பெய்யணும், அதுக்கு வந்து மக்கள் எல்லாருமே பிரார்த்தனையும் பண்ணணும். இந்த மூலியமா வந்து ஆடிப்பெருக்கு கூட்டு பிரார்த்தனையும் செய்யணும். இந்த ஆத்துல தண்ணியே இல்ல, இல்லாட்டி எப்பயுமே இந்த இப்ப நாங்க வந்து ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து இந்த வழிபாடை வந்து நாங்க செய்யறோம், விடாம செய்யறோம். இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்குக்கு நாங்கள் எல்லாரும் வந்து கங்கா தேவி கும்பிட்றதுக்காண்டி ஆற்றுக்கு வந்திருக்கோம். இந்த பூஜை எதுக்கு செய்கிறோன்னா, நாங்கள் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மழை மாறி பெஞ்சு எல்லா இடத்துலையும் நிலம் செழிக்கணுங்கிறதுக்கோசரம் கொண்டாடுறது. இத்தனை வருஷம் வந்து ஆற்றுல வந்து நல்லா தண்ணி போயிட்டுருக்கோம். இந்த வட்டம் வந்து தண்ணி போகாதனால நாங்களாக வந்து ஊற்று பறித்து அந்த ஊற்று தண்ணி எடுத்து இந்த வட்டம் வந்து கங்கா தேவியை வந்து வழிபட்டுருக்கோம். இந்த பூஜை மூலமாக எல்லா இடத்துலையும் வந்து நல்ல மழை வளம் பெருகி வெள்ளாமை விளைச்சல் எல்லாமே நல்லா இருந்து வேளாண் சிறந்து வேளாண் விளைச்சல் எல்லா விளைச்சலும் வந்து நல்லா இருந்து ஊர் உலகத்தில் எல்லாமே வந்து பஞ்ச பட்னி இல்லாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த பூஜை பண்ணிகிட்ருக்கோம்.